ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் ஏஎஃப்ஓ. ஹோப் எல்லாருமே நல்லா மெயின்ஸ் எக்ஸாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரிசல்ட்ஸ் பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இவ்வளோ ஏர்லியராக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். ஒரு வேளை நம்ம இதை பார்த்துருக்கலாமோ, அதை பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். பிகாஸ் உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மெயின்ஸ் எக்ஸாம். நீங்கள் அதை முடிச்சிடுறீங்க. அது பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது, நீங்கள் நியூ திங்ஸ் எப்படி கிராஸ்ப் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரியான நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் தான் வந்து அங்கே வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்காமல் எப்போ கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போ ரிசல்ட் வரும், அதை பற்றி எதையும் வரி பண்ணிக்காமல் நல்லா ஜாலியாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பிகாஸ் இன்டர்வியூக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் கிடையாது. இதுதான் கேட்கணும், இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த பேட்டர்னும் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு இன்டர்வியூவை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் அண்ட் நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பார்த்தா போதும், அவ்வளோ பார்த்தா போதும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் உங்களால் முடிஞ்ச வரை பாசிபிலிட்டி என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லேர்ன் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தெரியலைன்னா கூட நீங்கள் தெரியலைன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அதை வந்து அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் ஆயிடுவாங்க. சுற்றி வளைக்காமல் கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. இன்டர்வியூவில் அதுதான். எதை ஆன்சர் பண்ணாலும் ப்ரீஃபாக கிறிஸ்டல் கிளியராக ஆன்சர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டூ மச் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு பேசாதீங்க. ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதோட அந்த டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி பேச கற்றுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்து ஒரு ஓவராலாக இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறதே வந்து செல்ஃப் இன்ட்ரோவில் தான் வரும். நீங்கள் இப்போ போகிறீங்க உள்ள, உங்கள் நேம் கேட்குறாங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோவில் உங்கள் நேம் சொல்ல வேண்டியதில்லை. முன்னாடியே உங்கள் நேம் சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் க்ரீட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து நேம் சொல்ல தேவையில்லை. ஐ ஆம் அன் அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ யூனிவர்சிட்டி. ஐம் அன் கிராஜுவேட் இன் திஸ் இது அல்லது பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவோட ப்ரொஃபஷன், அம்மாவோட ப்ரொஃபஷன், சிப்லிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருந்தால் அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க அதை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லலாம். பட் நேம் சேக்குக்காக மட்டும் செல்ஃப் இன்ட்ரோவில் எதுவும் சொல்லிடாதீங்க. அதுலேருந்து தான் நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரைஸ் ஆகும். அந்த நேம் சேக்குக்கு நீங்கள் சொல்லாமல் ட்ரூவாக உங்களோடது என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே ஹாபீஸ் எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுட்டு மற்றதை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப லென்த்தியாக வச்சுக்க வேண்டாம். ப்ரீஃபாக கிளியராக நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தா போதும். ஒரு 1.5 to 2 மினிட்ஸுக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ரீஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் வித்தின் 1 மினிட்குள்ளே அதுவே வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல் சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரோ ரெடி பண்ணிக்கோங்க. அதை நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் செல்ஃப் இன்ட்ரோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை தான் சொல்ல போகிறீங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் வந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் நினச்சதை சொல்லி முடிக்க முடியும். கிளியராகவும் நீங்கள் சொல்லி முடிக்க முடியும். அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை மிரர் முன்னாடி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டக் ஆகுறீங்க, இல்லை எந்த கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த அந்த மாதிரி யோசிக்காமல் கேப் விடாமல், கேப்னால் அதுக்குன்னு நான் பாஸ் பண்ணாமையே பேசணும் அப்படின்னு நான் சொல்லலை.
பாஸ் பண்ணும்போது எந்த இர், அந்த மாரி சவுண்ட்ஸ் இல்லாம பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு பேசுங்க. இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு இன்டர்வியூல. ஸோ, அது நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன் செல்ஃப் இன்ட்ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, செல்ஃப் இன்ட்ரோல இருந்து தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். செல்ஃப் இன்ட்ரோ ஏன் மோஸ்ட்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில டைம் செல்ஃப் இன்ட்ரோ கூட கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட்டா கொஸ்டினுக்கு போயிருவாங்க. பட் செல்ஃப் இன்ட்ரோ கேட்கறது எதுக்குன்னா, உங்கள ஒரு ஈஸ் பண்றதுக்காக. எடுத்தோனே கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு அது ஆன்சர் தெரியலைன்னா, ஒரு நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ற மாரி ஆயிரும் இன்டர்வியூவ. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கும்போது, உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் நோட் கிடைச்சிரும். இந்த இன்டர்வியூல. ஸோ, நீங்க வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் மோஸ்ட்லி செல்ஃப் இன்ட்ரோ அண்ட் தென் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள ஈஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ, பயப்படாதீங்க. அதே மாதிரி செல்ஃப் இன்ட்ரோல நீங்க என்னென்னவெல்லாம் சொல்றீங்களோ, அதுலருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா, உங்க உங்களோட ஏக்கர்ஸ் எவ்வளவு? உங்க அப்பா அப்பாவோட லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு? அல்லது அம்மாவோட யாரோ ஒருத்தர் உங்களோட ஃபேமிலி லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு? என்ன கிராப்ஸ் போட்டிருக்கீங்க? என்னென்ன சீசன்ல என்னென்ன கிராப் போடுவீங்க? அண்ட் தென் உடனே வந்து சப்ஜெக்ட்குள்ள வந்து ஷிஃப்ட் ஆயிரும் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி இருக்கலாம். பிராக்டிகலி நீங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து, "ஓ! நீங்க இந்த ஏரியாலேருந்து வரீங்களா? அப்ப இந்த கிராப் வந்து அங்க அதிகமா விளையுது. உங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்குதா? நீங்க எப்படி சேல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு?" இந்த மாதிரி பிராக்டிகல் கொஸ்டின்ஸும் வந்து அரைஸ் ஆகறக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ, நீங்க செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது, நீங்க எத பத்தி சொன்னாலும், அத பத்தி கேட்டா உங்களுக்கு வந்து தெரியற மாதிரி நீங்க செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நேட்டிவ் பத்தி கேட்கும்போது இந்த மாதிரி, காலேஜ் நீங்க டிஎன்ஏலேருந்து கிராஜுவேட் ஆனவங்களா? எத்தன காலேஜஸ் இருக்கு? என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு? நியூவா ஏதாவது கோர்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட்டா யாரு டீனா இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் நீங்க படிச்சப்ப யாரு டீனா இருந்தா, சும்மா அது ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு அது தெரியணும்னு கூட தேவையில்ல. பட் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க இதுக்கெல்லாம் வந்து தெரியலைன்னு சொல்லாத மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க கோர்ஸ் பத்தி, எத்தன சப்ஜெக்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு? உங்களோட ஃபேவரைட் சப்ஜெக்ட் என்ன? அப்புறம் அந்த சப்ஜெக்ட்குள்ள வந்து கொஸ்டின்ஸ் போறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, உங்க கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அப்பாவ பத்தி சொல்றீங்கன்னா, அப்பாவோட ப்ரொஃபஷன். சப்போஸ் அவரு ஃபார்மரா இருந்தாருன்னா, ஃபார்மிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். அல்லது வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனா இருந்தாருன்னா, அந்த ப்ரொஃபஷன் பத்தி ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க அப்பா கூட உங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க? இந்த மாரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன் பத்தின பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மதரா இருந்தாலும் மதரோட ப்ரொஃபஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்டர் சிப்லிங்ஸ் இருக்காங்க. சப்போஸ் அவங்க வொர்க்கிங்கா இருந்தா, அவங்க என்ன ரிலேட்டட் வொர்க் பண்றாங்கன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து சப்போஸ் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறப்ப. அண்ட் தென் ஏதாவது ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து உங்க செல்ஃப் இன்ட்ரோல மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, நேம் சேக்குக்கு மென்ஷன் பண்ணாதீங்க. அத பத்தி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹாபி அப்டின்னா, என்ன மாரியான புக்ஸ் நீங்க ரீட் பண்ணுவீங்க? ஃபிக்ஷனா? நான் ஃபிக்ஷனா? ஃபிக்ஷனா இருந்ததுன்னா, ஃபிக்ஷன்ல உங்களுக்கு எந்த ரைட்டர் வந்து உங்களோட ஃபேவரைட்டு? உங்களுக்கு ஏதாவது போயம்ஸ் அ ஃபேவரட்டா? அல்லது உங்களோட ஃபேவரைட் லைன்ஸ் சொல்லுங்க. இந்த மாரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ, அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்கா செல்ஃப் இன்ட்ரோ அண்ட் தென் செல்ஃப் இன்ட்ரோலேருந்து வர வேண்டிய வரப்போற கொஸ்டின்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டிய மெத்தடு. நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் நாலேட்ஜ். சப்ஜெக்ட் நாலேட்ஜுக்குன்னு நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்ல. பிகாஸ் நீங்க மெயின்ஸுக்கே போதுமான அளவு படிச்சிருப்பீங்க. பட் ப்ராக்டிகலி பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்க இப்ப சப்போஸ் உங்க அப்பா ஃபார்மர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, என்ன கிராப் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிராப்ல வர பெஸ்ட்ஸு, இன்செக்ட்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு. அத எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? என்ன நீங்க யூஸ் பண்றீங்க? அத அதுக்கான ரெமெடியா நீங்க என்ன இன்செக்டிசைட் யூஸ் பண்றீங்க? என்ன பெஸ்டிசைட் யூஸ் பண்றீங்க? அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லது உங்க ஏரியா கண்டிப்பா உங்களோட நேட்டிவ் ஏரியாவோ அல்லது நீங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் பிளேஸோட அ ஏரியாலயோ என்ன கிராப்ஸ் வந்து ப்ராமினன்ட்டோ அந்த கிராப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஏரியால இப்ப நீங்க ஃபார்மராவே இல்லைன்னா, நீங்க ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வராதவங்களாவே இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன கிராப்ஸ் வந்து போடுவாங்க?
அந்த கிராப்ஸுக்கு என்ன கல்ச்சுரல் பிராக்டிஸஸ் அங்க அ அ காலங்காலமா பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பெஸ்ட்ஸ் இருக்கு? என்ன இன்செக்ட்ஸ் இருக்கு? அதுக்கான ரெமிடி என்ன? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் பேசிக் பேங்கிங். பிகாஸ் நம்ம பேங்கிங் போக போறோம் அப்படிங்கிறங்காட்டி, பேங்கிங் நம்ம சப்ஜெக்ட்டே இல்லைனாலும், நம்ம எக்ஸாம் நம்மளோட ஃப்யூச்சர் ஒர்க் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து அ என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு? என்ன பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணாங்க? உங்களுக்கு இயர்லாம் கேட்கறக்கு பெருசா சான்சஸ் இல்ல. பட் இருந்தா கூட நீங்க எப்ப மெர்ஜ் பண்ணாங்க? எந்த பேங்க் எந்த பேங்கோட மெர்ஜ் ஆச்சு? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லீட் பேங்க் பத்தி பாருங்க. பிகாஸ் நம்ம வந்து ஏஎஃப்ஓக்காக இருக்கிறங்காட்டி, ஒரு ஏஎஃப்ஓட ரோல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ரோல் ரிலேட்டடா இருக்க எல்லா இதையும் வந்து பார்த்துக்கோங்க. என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? அக்ரி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் என்ன? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார்மர்ஸ்க்கு குடுக்குற பேங்கிங் ஸ்கீம்ஸ் லைக் கேசிசி, கிசான் கிரெடிட் கார்ட் ஸ்கீமு, சப்சிடி ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, ஜன்தன் யோஜனா, அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, எஸ்ஹெச்ஜிஸ் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, எஃபிஓஸு, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேங்கிங் ரேஷியோஸ், சிஆர்ஆர்னா என்ன? எஸ்எல்ஆர்னா என்ன? ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? இந்த மாதிரியான பேசிக் பேங்கிங் ரிலேட்டட் ஏரியாஸும் வந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்டெப்த்தா போக மாட்டாங்க. பிஓஸ்க்கு கூட இதுல இன்டெப்த்தா போவாங்க பேங்கிங் டாபிக்ஸ்ல. உங்களுக்கு அக்ரி இருக்கங்காட்டி, அக்ரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் தான் வந்து பேங்கிங் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அங்க போய் கூட நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஆரே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆன்சர். பட் அங்க போய் கன்ஃப்யூஸ் ஆயிட்டா கூட, நீங்க ஆன்சர் பண்ணும்போது அவங்க ரீசெக் பண்றாங்க. செகண்ட் டைம் வந்து கேட்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, சாரி சார், என்னோட நாலேஜ்க்கு இதுதான். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா ப்ளீஸ் நீங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க. இல்லைன்னா ப்ளீஸ் நான் ஃபியூச்சர்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்ல. பிகாஸ் இது உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஏரியா. நம்ம இனிமேல் தான் அத வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது உங்களோட இன்டர்வியூ ஸ்கோர்ஸ்ல. அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்ல. பட் ஆனா பேசிக் பேங்கிங் பத்தி நீங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஆர் 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு இன்டர்வியூ போகுதுன்னா, ஒரு 1 மினிட்க்கு ஒரு கொஸ்டினாவது கேட்டுறலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் மினிமம் கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 10ல 1 ஆர் 2 வந்து பேங்கிங் அல்லது 1 ஆர் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இருக்கறக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கேட்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால கரண்ட்ல நடக்கிற நியூஸஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சைட்லேருந்து வரவங்களா இருக்கலாம். ரீசென்ட்டா ஏதாவது ஜிஐ கிடைச்சிருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்கலாம். ஆமா கிடைச்சிருக்குன்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான அக்ரி அண்ட் பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது நியூவா ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அத பார்த்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது நியூ ஸ்கீம்ஸ் வந்தா அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கம்பெனிய பத்தி கேட்கறக்கும் சான்ஸ் இருக்கு. நீங்க செல்ஃப் இன்ட்ரோல சொல்றப்பவே கூட கேட்கலாம். அதே மாதிரி நீங்க இப்ப ஒர்க் அங்கேருந்து ஏன் இங்க ஷிஃப்ட் ஆகுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிகாஸ் ஒரு எம்ப்ளாயி அவங்க வந்து இவ்ளோ அ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எம்ப்ளாயி எடுக்குறாங்கன்னா, அவங்க லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அதே மாரி அவங்களுக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் கம்பெனிக்கும் அவங்களால பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எந்த இன்டர்வியூவரா இருந்தாலும் நெனைப்பாங்க. ஸோ உங்களோட ஜாப் சேஞ்சுக்கு கரெக்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து இம்ப்ராப்பரா இருக்கக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டா போயிரும். பே ஸ்கேல் அது ஒரு நல்ல ரீசன் தான். நம்ம யாரா இருந்தாலுமே ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஹைக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது ஒரு ரீசனா நீங்க சொல்லிக்கலாம். சப்போஸ் பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி பப்ளிக் செக்டார்க்காக வரணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, பேங்க்ஸ் சப்போஸ் பிரைவேடைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கங்கிற கேள்வி வரலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு இப்போ நீங்க வந்து சப்போஸ் ப்ரீவியஸா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் ஒரு 2, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்க பாஸ் அவுட் ஆகி அப்படின்னா, நீங்க இவ்ளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. எத்தன அட்டெம்ப்ட் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்க எவ்ளோ அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னு சொல்லலாம்.
இவ்வளோ நாள் நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது, அது நீங்க ஒரு நெகட்டிவா சொல்ல தேவையில்ல. அதையுமே நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. இவ்வளோ நாள் நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணேன் சார். என்னோட மிஸ்டேக்ஸ் என்னென்னு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஐ எம் ஷூர் அண்ட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் கிளியர் இன்டர்வியூ அண்ட் ஐ வில் கெட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. அதுவே போதும். ஸோ நான் முடிஞ்ச வரை என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அ அ ப்ரீ அ சில பேங்கிங் டாபிக்ஸ் வந்து நான் வந்து தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.